இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? டியூட்டி சம்பந்தமா தான் வந்தேன். இதுல தலையிட வேண்டாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல. இப்ப எல்லா குழப்பமும் உங்களாலதான். இல்லனா என் மகன் எனக்கு கிடைச்சிருப்பான். மிஸ்டர் சக்திநாதன், நான் சொல்றத கேளுங்க. அந்த பக்கீராம் ஒரு பெரிய கிரிமினல். அப்படிப்பட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்கு இப்ப எங்களுக்கு உங்க உதவி தேவை. நோ, நீங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் என் மகளை பலி கொடுக்கணுமா? முடியாது. மிஸ்டர் சக்திநாதன், நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும். சாரி, நீங்க போகலாம். நீங்க போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணாம கிரிமினல்ஸ் ஹெல்ப் பண்றீங்க. அது சட்டப்படி குற்றம். இப்ப நான் நினைச்சா கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து நினைச்சு அதை நான் செய்ய விரும்பல. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த மூலையில நீங்களும் பக்கிராமோ சந்திக்கவே முடியாது. நீயே சொல்லி அவன் அனுப்பிச்சிருக்கப்படாதா? வா, ரெண்டு பேரும் போய் சொல்லுவோம். இப்ப சொன்ன அவர் ஒண்ணும் நம்ப போறது இல்ல. பணம் இல்லாம இந்த வீட்டு விட்டு போறது இல்ல. ஐயோ, இந்த சமயத்துல அவ வேற தங்கிட்டா நம்ம பிளான் என்ன ஆவறது? அண்ணே, போய் வாங்க. ஆஷா, பணத்துக்காக தான் போயிருக்கேன். அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் அதை நம்பலண்ணா. இதுல என் அம்மா இருக்காங்க. அம்மா மேல சத்தியமா பணத்தோடு வந்து சாந்தியோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் நான் சத்தியம் பண்ணதான் அவன்கிட்ட சொல்லு. நிச்சயம் நம்பும். ஏய் சிவா, என்ன அம்மா பேர்ல எல்லாம் சத்தியம் பண்ற? ஒருவேளை பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, பக்கி போனு போ எடு. ஹலோ, நான் புள்ள பூச்சி பேசுறேன் சார். 2 லாரி முட்டைக்கோஸ் அனுப்பி வச்சனே, வந்து சேர்ந்துச்சா? யாரு? என்னது? புள்ள பூச்சி முட்டைக்கோஸ். வைக்காத இப்படி கூட அவனை 2 ரவுண்டு பாத்துறேன். அறிவட்டவன அடகாத வைடா. நாங்களே திண்டாடி தெருவில் நின்றுகிட்டு இருக்கோம். இவன் என்னமோ முட்டை கோஷ கொட்டை கோஷம் அனுப்புறானா? அறிவட்ட நாய். எப்படி பேசலாம் அந்த ஆளு வழிக்கு வர மாட்டேங்கிறான். போலீஸ் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானா? இட்ஸ் a prestige issue. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டியே ஆகணும். செட்டியை பூரா போலீஸ் கவர் பண்ணணும். சந்தேகப்படுற மாதிரி எந்த வெஹிக்கிள்ஸ் வந்தா உடனே செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா யாரா இருந்தாலும் நீங்க கைது பண்ணலாம். மிஸ்டர் அசோக், 24 மணி நேரம் இந்த சக்திநாதன் நீங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு அப்பப்ப மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பி அலர்ட்.
நீங்க கேட்ட பணம். நில்லு. முதல்ல என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை எடுத்துக்க. உங்க மக இங்க பக்கத்துல தான் இருக்கா, கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறோம். நோ, சிட்டிப்புறா போலீஸ் சவுண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். இதே இடத்துல இப்பவே எனக்கு என் மக வேணும். நான் சொல்றத கேளுங்க, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இன்னும் 13 நிமிஷத்துக்குள்ள இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கலனா உங்க பொண்ணு உயிரோட கொண்டுட்டு வர முடியாது. இல்லையா 13 நிமிஷம்? பணம் எங்க போய் சேரணும்? பணத்தோட வா, உன் மகளை ஒப்படைக்கிற சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், என் மகளை ஒப்படைக்கணும். இல்ல சார், சும்மா சத்தம் போடாதீங்க சார். எங்க உயிரை பணைய வச்சுதான் உங்க முன்னாடி நிக்கிறோம். எதனால தெரியுமா? உங்க பொண்ணை காப்பாத்தவங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னும் எங்க மேல சந்தேகமா இருந்தா பாருங்க, என் பேர் சிவராமகிருஷ்ணன். என் பேர் மாஷா. என் பேரு நம்பிராஜங்க. இதுக்கப்புறமா எங்க மேல சந்தேகம் இருந்தா நீங்க பணத்தை எடுத்துட்டு போலாம். போங்க. நில்லுங்க. உங்களை நம்புறேன், பணத்தை எடுத்துட்டு போங்க. வாங்க வாங்க சீக்கிரம். நீங்க கேட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் என் மக எங்க? டாடி, 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 டாடி. ஓகே சார், சரியா இருக்கு. டாடி, டாடி என்ன வீட்டை கூட்டிட்டு போங்க டாடி. நீங்க எங்க நிக்கிறீங்க டாடி? டாடி, டாடி. இல்ல, இது என் டாடி இல்ல, இது என் டாடி இல்ல. சத்தியமா இது என் டாடி இல்ல. கத்தனா கொண்டுடுவேன். காப்பாத்ததான் வந்திருக்கோம். இந்த பொட்டிக்காக தான் அவனுங்க துரத்துறாங்க. குடு.
வாடகை சம்பளம் எனக்காக காத்துட்டு இரு. நான் வரேன். ஐயோ அண்ணே, இந்த பொண்ணு கொடுப்பே அவங்க அப்பா சத்யநாராயணத்தை ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம இங்கே இரு, எங்கேயும் போயிடாதீங்க. அழாதம்மா, அழாத. சார், உங்க மகளை கடத்தின பக்கீராம் நாங்க இல்ல. பணத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டு இருந்தப்போ கடவுளா ஒரு வழி காட்டாருன்னு நாங்க நினைச்சோம். விளையாட்டா ஆரம்பிச்சது, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல சார். எப்படியும் உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்தாச்சு. நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சிருக்கு. போயிட்டு வரோம் சார். உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன்.